அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சவுதி தமிழ் வலை மூலமாக பல பயனுள்ள தகவல்களை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். சவுதி அரேபியாவில் காசி அக்கௌண்ட் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது, ஆன்லைன் மூலமாக அதனுடைய வழிமுறைகள் இருக்கின்றன. அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். இதை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு உங்களுடைய லேப்டாப்லேயோ அல்லது உங்களுடைய மொபைல் ஃபோன்லேயோ நீங்கள் கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் காசி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி என்ட்ரு கொடுங்க. நீங்கள் என்ட்ரு கொடுத்ததும் பல லிங்குகள் உங்களுடைய டிஸ்பிளேயில் வரும். அதில் gasi.gov.sa அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. உள்ளே போனதும் இப்படி தான் உங்களுக்கு ஒரு டிஸ்பிளே ஓப்பன் ஆகும். அதில் மேலே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இஎன் அப்படின்னு சொல்லி ஒரு ரவுண்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய அந்த வெப்சைட் பேஜ் ஃபுல்லாகவே இங்கிலீஷில் மாறிடும். இப்போ நீங்கள் மேலே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரெஜிஸ்டர் லாகிங் அப்படின்னு சொல்லி 2 காலம் இருக்கும். அதில் நீங்கள் ரெஜிஸ்டர் அப்படிங்கிற காலத்தை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. உள்ளே போனதும் உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆஸ் ஏ கான்ட்ரிபியூட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. அதை கிளிக் பண்ணி உள்ளே போனதும் உங்களுக்கு அடுத்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் சில டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. அது எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். ஃபஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஐஎம் ஏ அப்படின்னு சொல்லி கொடுத்து சவுதி நான் சவுதி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதில் நான் சவுதியை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிக்கிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா இக்காமா நம்பர் கேட்டிருப்பாங்க. அதில் உங்களுடைய இக்காமா நம்பர் கொடுங்க. அடுத்து உங்களுடைய இமெயில் அட்ரஸ் கேட்டிருப்பாங்க. உங்களுடைய இமெயில் அட்ரஸை கொடுங்க. அதுக்கடுத்து உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்டிருப்பாங்க. அதில் உங்களுடைய மொபைல் நம்பரை கொடுங்க. அதுக்கு கீழே உங்களுடைய பாஸ்வேர்டு கேட்டிருப்பாங்க. உங்களுடைய பாஸ்வேர்டை நீங்கள் அதில் க்ரியேட் பண்ணுங்கள். பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணுறதுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது உங்களுடைய பாஸ்வேர்டில் ஒரு கேபிட்டல் லெட்ரு, ஒரு ஸ்மால் லெட்ரு, அதுக்கு பிறகு நம்பர், அதே போல் ஸ்பெஷல் கேரக்டர், இது எல்லாமே உள்ளடக்கக்கூடிய ஒரு பாஸ்வேர்டாக உங்களுடைய பாஸ்வேர்டு இருக்கணும். அப்படி ஒரு பாஸ்வேர்டை நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லி ஒரு காலம் இருக்கும். அதில் நீங்கள் க்ரியேட் பண்ண அதே பாஸ்வேர்டை திரும்ப நீங்கள் டைப் பண்ணுங்கள். அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கேப்சா கோடு கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்சா கோடை பக்கத்தில் இருக்கக்கூடிய கட்டத்தில் கரெக்டாக நீங்கள் டைப் பண்ணுங்கள். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய கட்டம் மாதிரி இருக்கும். அதில் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை நீங்கள் அக்ரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அதில் டிக் பண்ணிக்கிட்டு கீழே இருக்கக்கூடிய அந்த ப்ரொசீட் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ப்ரொசீட் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணதும் நெக்ஸ்ட் ஒரு பேஜுக்கு போகும். உங்களுடைய ஓடிபி அதில் கேட்டிருப்பாங்க. 1 டைம் பாஸ்வேர்டு கேட்டிருப்பாங்க. 1 டைம் பாஸ்வேர்டு உங்களுடைய மொபைலுக்கு வந்திருக்கும். அந்த மொபைலுக்கு வந்த பாஸ்வேர்டை நீங்கள் இதில் கொடுத்து கீழே இருக்கக்கூடிய வெரிஃபை பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். வெரிஃபை பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணதும் உங்களுடைய அக்கௌண்ட் ரெஜிஸ்டர் ஆகிரும். அடுத்த பேஜில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் யுவர் ரிக்வஸ்ட் டு ஆக்சஸ் காசி ஆன்லைன் அக்கௌண்ட் ஹேஸ் பீன் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படி சொல்லி உங்களுக்கு ஒரு பேஜ் வரும். அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா லாகிங் நவ் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போங்க. உள்ளே போனதும் உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் யூசர் நேம் கேட்டிருப்பாங்க. அதில் யூசர் நேமில் உங்களுடைய இக்காமா நம்பர் கொடுங்க. பாஸ்வேர்டில் நீங்கள் க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டை கொடுங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கேப்சா கோடு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்சா கோடை பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கட்டத்தில் சரியாக கொடுத்து கீழே இருக்கக்கூடிய லாகிங் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அது அல்லாமல் இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் லாகிங் சொல்லி இன்னொன்று இருக்கும். அதில் நீங்கள் கிளிக் பண்ணி போனீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ஷர் அக்கௌண்ட் யூசர் நேம் பாஸ்வேர்டை வச்சு லாகிங் பண்ணி உள்ளே போகலாம். இப்போ நீங்கள் லாகிங் கொடுத்ததும் உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். உங்கள் மொபைலுக்கு வரக்கூடிய அந்த ஓடிபி அந்த கட்டத்தில் கொடுத்து கீழே இருக்கக்கூடிய வெரிஃபை பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் வெரிஃபை பட்டனை கிளிக் பண்ணதும் நெக்ஸ்ட் ஒரு பேஜுக்கு போகும். அதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய மொபைல் நம்பரை ரெஜிஸ்டர் பண்ண சொல்லியிருப்பாங்க. அந்த கட்டத்தில் உங்களுடைய மொபைல் நம்பரை கொடுத்து கீழே இருக்கக்கூடிய சப்மிட் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணதும் உங்களுடைய மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபிக்கு உண்டான அந்த பாக்ஸில் கொடுத்து
நீங்கள் வெரிஃபை பண்ணிடுங்க. நீங்கள் வெரிஃபை கொடுத்ததும் உங்களுடைய அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகிரும். அதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ஒட்டுமொத்த டீட்டெயில்ஸையும் நீங்கள் பார்த்து கொள்ள முடியும். உங்களுடைய அக்ரிமெண்ட் டீட்டெயில்ஸு, உங்களுடைய சேலரி டீட்டெயில்ஸ், இது எல்லாமே அந்த இதில் வந்து உங்களுக்கு முழுவதுமாக பார்த்து கொள்ள முடியும். இந்த வழிமுறையில் உங்களுடைய காசி அக்கௌண்ட்டை நீங்கள் ரெஜிஸ்டர் செய்ய முடியும். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறவங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொல்லி சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த தகவல் பிறருக்கும் பயனளிக்க வேண்டும் என்ற விதத்தில் இதை ஷேர் செய்யுங்கள். மீண்டும் அடுத்து ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.